பிரபல பத்திரிகையாளரான பாலு விஜய் த்ரிஷாவை பத்தி ஒரு சில விஷயங்களை பேசியிருக்காரு. அவர் பேசியிருக்கிற அந்த வீடியோ இப்போ சோஷியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. அவர் என்ன பேசியிருக்காரு அப்படின்றத பத்தி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். கோட் படத்தை விஜய் இப்பதான் நடிச்சு முடிச்சிருக்காரு. இன்னும் ஒரு படம் நடிக்க போறாரு அப்படின்ற மாதிரி சோஷியல் மீடியாவில் பேசிட்டு இருக்காங்க. அந்த படத்தை வினோத் தான் டைரக்ட் பண்ண போறாரு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் பரவிட்டு இருக்கு. அதை பத்தின அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு சீக்கிரமாவே வெளியாகணும்னு சொல்லப்படுது. அதே மாதிரி 2026 தேர்தலில் தான் நினைச்சபடி நடக்கலனா விஜய் மறுபடியும் சினிமாவுக்கு வந்துடுவார்னு ஒரு சில பேர் பேசிட்டு இருக்காங்க. இருந்தாலும் சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பா வின் பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரி தான் விஜய் நினைச்சிட்டு இருக்காரு. அதுக்காகத்தான் கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராயம் குடிச்சு மருத்துவமனையில சிகிச்சை பெற்றிருந்தவங்களை நேர்ல போய் சந்திச்சாரு விஜய். சமீபத்தில் கூட மாணவ மாணவிகளுக்கு பரிசு வழங்குற விழாவையும் நடத்தினாரு விஜய். இது எல்லாத்துக்கும் நடுவுல விஜய் பிறந்தநாள்ல இருந்து ஒரு வதந்தி ஒன்று பரவிட்டு இருக்கு. த்ரிஷா தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல விஜயும் த்ரிஷாவும் எடுத்துக்கிட்ட போட்டோவை போட்டு விஜய்க்கு விஷ் பண்ணியிருந்தாங்க. அந்த போட்டோ தான் சோசியல் மீடியாவில் ரொம்பவே பேசப்பட்டு வந்துச்சு. இது எல்லாமே விஜயோட அரசியல் எதிர்காலத்துக்கு விஜய்க்கு கெட்ட பேர் வாங்கி கொடுக்கறதுக்காகவே பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயோட ரசிகர்கள் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம விஜயோட அலுவலகம் வாங்கியிருக்கிற அபார்ட்மெண்ட்ல தான் த்ரிஷாவும் வீடு வாங்கியிருக்காங்க அப்படின்ற மாதிரி வதந்தியும் பரவுது. இந்த நிலையில தான் பிரபல பத்திரிகையாளரான செய்யாறு பாலு த்ரிஷாவோட நிச்சயதார்த்தம் நின்று போனதுக்கு காரணமே விஜய் தான் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அதுல எல்லாம் உண்மை இல்லை. இப்ப கூட விஜயோட த்ரிஷாவை சேர்த்து வச்சு தான் பேசிட்டு இருக்காங்க. இது எல்லாத்துக்குமே காரணம் விஜயோட அரசியல் வருகை தான். அவரோட இமேஜை டேமேஜ் செய்யறதுக்காகவே இப்படி பண்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. போக்கிரி படம் விஜய்க்கு மிகப்பெரிய வெற்றி படமா இருந்துச்சு. அந்த படத்தோட சக்சஸ் மீட்டுக்கு தன்னை அழைப்பாங்கன்னு த்ரிஷா ரொம்பவே எதிர்பார்த்தாங்களாம். ஆனா விஜயோ த்ரிஷாவை கூப்பிடாததுனால த்ரிஷா ரொம்பவே அழுதுட்டாங்கன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா த்ரிஷாவோட அம்மா விஜய தொடர்பு கொண்டு ஏன் தம்பி ஆதி படம் ஃபிளாப் ஆனதுனால எங்களை ஓரம் கட்டுறீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு விஜயோ அப்படிலாம் இல்ல, நாளைக்கு மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொன்னபடியே ஒரு ஸ்டார் ஹோட்டல்ல மதிய சாப்பாடு விருந்து கொடுத்தாரு விஜய். அந்த சமயத்துல தான் த்ரிஷா சம்பந்தப்பட்ட வீடியோ ஒன்று வெளியாச்சு. அந்த விருந்தப்போ த்ரிஷா கிட்டையும் அவங்க அம்மா கிட்டையும் உங்களை நான் போக்கிரி சக்சஸ் மீட்டுக்கு கூட்டிருந்தா ஒட்டுமொத்த மீடியாவுமே அந்த வீடியோ பத்தி தான் உங்களை கேள்வி கேட்டிருப்பாங்க. அது எல்லாத்தையும் உங்களால சமாளிக்க முடியுமா? அதனால தான் உங்களை கூப்பிடல. லிஸ்ட்ல உங்க பேர் இருந்துச்சு, ஆனா உங்களை கூப்பிடாததுக்கு முக்கியமான காரணம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லியிருக்காரு. விஜயோட இந்த செயல் த்ரிஷாவுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அவங்க ரெண்டு பேருமே ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸா தான் இருக்காங்க. விஜய் அரசியல மேல வளரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் இதெல்லாமே பண்றாங்க அப்படின்ற மாதிரி செய்யாறு பாலு சொல்லியிருக்காரு. இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.